பிரியமானவர்களே, யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் வந்திருக்குதுங்க. அவர்கள் ஒவ்வொருவனும் தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின, ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று அப்படின்னு வருதுங்க. அதாவதுங்க, ஒரு மீட்பின் வேலை நடக்குதுங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனு கீழே இஸ்ரவேலர்கள்லாம் அடிமையாக இருக்காங்க. அப்படி தானுங்க. அவர்களை மீட்பதற்காக கடவுள் மோசேயை செலக்ட் பண்ணி மோசையும் அவனுடைய சகோதரனாகிய ஆரோனையும் பார்வோனிடத்தில் அனுப்புகிறாருங்க. அனுப்பி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அற்புதத்தை பார்வோன் முன்னாடி செய்யுங்க, அப்போ நான் தான் உங்களை அனுப்புகிறேன், அந்த ஜனங்களை எல்லாம் மீட்க சொல்கிறேன். அதாவது அந்த ஜனங்களை எல்லாம் பார்வோன் கையிலேருந்து கூட்டிகிட்டு போய் வனாந்தரத்தில் ஆராதிக்கும்படியாக கொண்டு போக சொல்கிறேன்னு பார்வோன் தெரிஞ்சுக்குவான். அப்போ ஒரு அற்புதத்தை காட்டணும்ல, கடவுள் தான் அனுப்புனாருங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல. அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, மோசேவை என்ன சொல்கிறான், உன் கையில் இருக்க கோலை கீழே போடு, அது பாம்பாக மாறுன்னு சொல்கிறார், கடவுள் சொல்கிறாருங்க. அதேபடி மோசே ஆரோன்கிட்ட சொல்லி ஆரோன் தன்னோட கோலை பார்வோனுக்கு முன்னாடி கீழே போடுறாரு. போட்டு அதெல்லாம் பாம்பாயிடுச்சுங்க. அது பாம்பாயிடுச்சுங்க. உடனே பார்வன் என்ன தெரியுங்களா செய்தாரு, தன்னோட தன்னோட நாட்டில் இருக்க எல்லா மந்திரவாதிகளையும் கூப்பிட்டு, நீங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்க கோவில பாம்புகளாக மாற்றி காட்டுங்கிறாங்க. அதே போல் அந்த மந்திரவாதிகளை தங்களோட மந்திரவத்தினா அவங்களுடைய கோள்களை எல்லாம் பாம்பாக மாற்றிட்டாருங்க. உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ கடவுளுடைய கோலும் இங்கே கோல் பாம்பாயிடுச்சு, மந்திரவாதிகள் ஈக்குவலா அப்படின்னு ஆயிடுச்சுங்க. ஆனால் ஆரோன் போட்ட கோல் பாம்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது என்னதும் ஆயிடுச்சு. இந்த மந்திரவாதிகள் போட்டு எல்லா கோள்களும் பாம்பாச்சு பார்த்தீங்களா, அதை பூரா விழுங்கி போடுச்சாங்க. இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் யாராவது எதிர்த்து நிற்கிறாங்களா? நீங்கள் கடவுளுடைய திட்டத்தை செய்யும்போது ஏன்னா இப்படி செய்துட்டு இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்காங்களா? கவலையே விடாதீங்க. அந்த யார் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ, மந்திரவாதியானாலும் சரி, மனுஷர்களானாலும் சரி, அவங்களோட எல்லா செயல்பாடுகளையும் கடவுள் ஒன்றும் இல்லாமல் எப்படி ஆரோனின் கோள்கள் அவைகளை விழுங்கி போட்டதோ அதே போல் அவங்களுடைய செயல்களை எல்லாவற்றையும் கடவுளுடைய செயல் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுறத பார்ப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.